எமோஷன் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அழுக இருக்கும், உங்களுக்கு கவலை இருக்கும், உங்களுக்கு சோகம் இருக்கும், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தனியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய நடக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. லைக் யூ ஃபீல் லோன்லி, யூ ஃபீல் லெட் டவுன் சம்டைம்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் மற்றவங்கக்கிட்ட இருந்து, ஓடி ஓடி போய் பண்ணுறோம் அவங்களுக்காக. அவங்க கிட்ட இருந்து நமக்கான ஒரு விஷயம் பண்ணணும்னு வரும்போது தே டோன்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் தே டோன்ட் டூ இட் அப்படின்ற போது ரொம்ப இருக்கு. இப்போ ரகுவரன் சார் இல்லாமல் போயிடுது வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் பண்ணியிருக்கா? அந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷனலாக வந்து நான் அப்படி பார்க்கல. பிகாஸ் ஹீ நெவர் சப்போர்ட்டட் மை ப்ரொஃபஷன். ஹீ டிடன்ட் திங்க் தட் நான் வந்து நானும் வேலை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தார் அவர். மொத்த பள்ளியத்துக்குமே அந்த பெண் மேலே தான் போடுவாங்க. இந்த எப்படி பார்க்குறீங்க? இந்த சொசைட்டி எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஐ டோன்ட் திங்க் தட் கேட். அர்லியர் இருந்தது வாழா வெட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையில். ரோகிணி மேம் வந்து இப்போ ஒரு பட்டாம்பூச்சியாக இருப்பாங்க. சினிமா தாங்க எனக்கு காலையில் அந்த மேக்கப் போடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டே. ஆக்சுவலாக காதல் அழகானது. காதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையே இல்லை. அம்மா என் கூட இருந்திருக்கலாம். இன்னும் எங்கள் அம்மாவை எனக்கு தெரியவே தெரியாது. வாட் கேன் யூ டூ? வந்து சில விஷயங்கள் நமக்கு நம்மளை மீறின விஷயம் இல்லையா? எப்படி மரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஷி ஆக்சுவலி கமிட்டட் சூசைட். நாங்கள் 5 பேர். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு சரியான சப்போர்ட் இல்லாமல் இருந்ததுனால அவங்க அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அது வந்து எப்போவுமே நான் நினைப்பேன், சிப்பா பண கஷ்டம் வந்திருக்கா? நான் வந்து சைல்டு ஆக்டராக ஏன் தொடர்ந்தேன் அப்படின்றதுக்கு காரணமே எங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் தான். ஃபினான்ஷியல்னால தான் நான் வந்து தொடர்ந்து சினிமாவில் அது இதுக்கு போக முடியாமல் நடிச்சிருக்காங்க. எப்படி உள்ள நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே தேடல். சினிமாவில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக வரீங்க. படிக்காமல் இருக்கிறதுனால ஏதாவது வந்து உங்களுக்கு ஏழாமல் ஏதாவது பேசியிருக்காங்களா? உங்களுக்கு என்ன தெரியும் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்கள் அண்ணாலாம் சொல்லியிருக்காங்க, உனக்கு எதுக்கு படிப்பு, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறல்ல அப்படின்னு. பட் அதே அண்ணா வந்து என் தங்கச்சி பாருங்க அப்படின்னு பேசுகிறேன். Title sponsors Max Gold GT Holidays presents Rohini Podcast supported by Darling Dr. Sri Verma i5 Properties. கல்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர், டைரக்டர், டியர் காம்ரேட் நம்ம ரோகிணி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நான் வந்து உங்கள் இன்ஸ்டா ப்ரொஃபைலை வந்து நான் பார்த்தேன். ஐ மே லீஃப்னு போட்டிருந்தீங்க. என்ன காரணம்? ஐயோ, அப்படியெல்லாம் கேட்டுட்டீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப பேசுவேன். பார்த்தோன்னே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த ஐ மே லீஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்களே அப்படின்ட்டு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லாருமே இந்த நேச்சரினுடைய ஒரு பார்ட். அப்போது ஒரு இலையினுடைய வேலை தவிர அதை விட எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்றது உணர்ந்து இருக்கிறவளா நான் இருக்கேன் அப்படின்றது தான். ஒரு இலை என்ன பண்ணுது, அது வந்து இலையா வருது, அதுக்கு தேவையான வெளிச்சத்தை வாங்குது, அது வந்து அதனுடைய மூலமாக ஒரு மொட்டு அதுக்குள்ளே வருது, அதனுடைய வேலை முடிஞ்சு. அதனுடைய இருப்பு எப்படி இருக்குன்னா இட் ஜஸ்ட் இஸ் தேர். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. நம்ம அப்படி தான் வாழணும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து சினிமா எடுத்துக்கிட்டு ராக்கெட் விட்டுக்கிட்டு போர் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோமே. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐ மே லீஃப் போட்டிருக்கீங்க. ஐ மே லீஃப். சூப்பர். இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க, நிறைய அழகான வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு இப்போது நிறைய புக்ஸ் படிப்பீங்களா? இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து எப்பொழுது உங்களுக்கு வந்துச்சு? எதனால் வந்துச்சு? நான் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல அப்படின்ற போது எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற இடத்துல இருந்து வரும்போது, அப்புறமா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன லைப்ரரி இருந்தது, எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க. அதில் வந்து பெஸ்ட் புக்ஸ் இருந்தது. அப்போ எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கும்போது ஷூட்டிங் போயிட்டு வர்ற அந்த ஃப்ரீ டைமில் எனக்கு இருந்த ஒரே ஒரு பொழுதுபோக்கு, நல்ல வேலை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் டிவியும் இல்லாத ஒரு காலத்தில் வளர்ந்ததுனால அந்த புக்ஸ் மூலமாக தான் எனக்கு வந்து அந்த புக்ஸ் படிக்க 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 எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அப்புறம் வந்து மொழிகள் மேலே எனக்கு ரொம்ப ஒரு காதல் வரத்துக்கு என்னுடைய டீச்சர்ஸ் அதுக்கு காரணமாக சொல்லலாம். எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த வாத்தியார் சொல்லலாம். தமிழ் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாரு. நான் இவ்வளோ நல்லா பேசுகிறேன்னா அவர்னால தான். அதே மாதிரி தெலுங்குனா எங்கள் அப்பா வந்து தமிழ் பேசும்போது அந்தந்த மொழி பேசும்போது அதுக்கான மரியாதையோடு நீ வந்து அதை அணுகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் வந்து தெலுங்கு பேசினேன்னா என்னை விட தெலுங்கு அவ்வளோ அழகாக பேச முடியாதுன்ற அளவுக்கு தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி எந்த புக்கும் வாழ்க்கையவே வந்து மாற்றுச்சு? இந்த புக்கு படித்தோடனே எனக்கு வந்து ஒரு ஒழுமையை தெரிஞ்சு, ஓகே இப்போ என் பாதை அப்படி போயிட்டு இருந்துச்சு, இது மாற்றுச்சு அப்படின்னா எந்த புக்கை சொல்லுவீங்க? ஃப்ரீடம் அட் மிட் நைட்.
காந்தி அவர்களுடைய சத்திய சோதனை இருக்கு இல்லையா, அது வாசிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சமூகத்தின் பேர்ல இருக்க வேண்டிய விஷயம் என்ன, அவர் என்னவா இருந்திருக்காரு, என்னென்ன தியாகங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதுதான் என்னை வந்து டோட்டலாவே மாத்தின ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். ம். அது ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்போது நான் ம். படித்தேன் அது. ஒரு நடிகருக்கு வந்து எமோஷன் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அழுகை இருக்கும், உங்களுக்கு கவலை இருக்கும், உங்களுக்கு சோகம் இருக்கும், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தனியா வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய நடக்கும். ம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. லைக் யூ ஃபீல் லோன்லி, யூ ஃபீல் லெட் டவுன் சம்டைம்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் மற்றவங்கக்கிட்ட இருந்து. ஓடி ஓடி போய் பண்ணுறோம் அவங்களுக்காக. அவங்க கிட்ட இருந்து நமக்கான ஒரு விஷயம் பண்ணணும்னு வரும்போது, அது அவங்க வந்து தே டோன்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் தே டோன்ட் டூ இட் அப்படின்ற போது ரொம்ப இருக்குது. அதே நேரத்தில் வந்து நமக்கான ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து பண்ணும்போது பின்னாடி இழுக்கிறதுக்கு தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற போது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆஹ், ஒரு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்குமே. ம். இது வந்து இந்நேரத்துக்கே வந்து நான் 10 படங்கள் எடுத்து முடிச்சிருப்பேன். ஆ. அந்த மாதிரி சப்போர்ட் இருந்திருந்ததுன்னா ம். ஒரு உண்மையான ஒரு சப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா சில பேருக்கு. ம். சில ம். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ செல்வராகவன் சார், தனுஷ் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ படம் பண்ண முடியுது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. அவங்க அப்பா அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாமே இருந்ததுனால அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து கதையை யோசிக்க முடியுது, அது பண்ண முடியுது. இதுல வந்து நம்மளே எல்லாம் ம். யோசிச்சு ம். நம்ம உப்பு காரம் இருக்கா, ம். புளி ம். எல்லாம் வீட்ல இருக்கா, ம். நம்ம எல்லாமே நடக்குதா, காருக்கு என்ன எப்போ வந்து டியூ கட்டணும், ம். இதெல்லாமே நம்மளே பண்ணிக்கிட்டு அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ ஆகுது, அதுக்கு ம். கரெக்டாக அவன் போயிட்டு வரதுக்கு இந்த செலவு, அவன் ஹெல்த் எப்படி இருக்கு, இந்த விஷயம் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு ம். ஓகே. ஆ. இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு டெஃபினெட்லி ஐ ஃபீல் தட் லிட்டில் பிட் ஆஃப் சப்போர்ட் ம். ஐ குட் ஹவ் ஹேட் அப்படின்னு. பட் அது இல்லை அப்படின்றத வந்து அதையும் சேர்த்து தான் வந்து ம். வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு journey. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது. அது நீங்க தப்புனா தப்புன்னு சொல்லலாம். இப்போ ரகுவரன் சார் இல்லாம போயிட்டு இது வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்களா? இல்லை இந்த இடத்துல என்னுடைய ப்ரொஃபஷனலாக வந்து நான் அப்படி பார்க்கல. ம். பிகாஸ் ஹீ நெவர் சப்போர்ட்டட் மை ப்ரொஃபஷன். ம். ஹி டென்ட் திங்க் தட் நான் வந்து நானும் வேலை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் என்ன ம். இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தார் அவர். ம். அதனால தான் கல்யாணம் பண்ண உடனே ஒரு 7 வருஷம் நான் திரும்பி அந்த வீட்டில இருந்து நான் வெளியே வர்ற வரைக்கும் நான் ஒர்க் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் அதுதான். அவங்க அந்த மாதிரியான ஒரு வீட்டில இருந்து வந்தாங்க. அவங்க ம். வீட்டில் யாருமே வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ம். இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு இருந்தாங்க. பட் இவருக்கு வந்து ஒரு பெண் என்னுடைய சம்பாத்தியத்துல தான் என்னுடைய பொண்டாட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அவருக்கு இருந்தது. கண்டிப்பா வந்து ரொம்ப டைம் எடுத்திருந்திருக்கும். ம். ஒருவேளை நான் வந்து அதுவுமே ஒரு எதிர்நீச்சலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ம். அங்கிருந்தேன்னா இந்த வேலைகளெல்லாம் நான் பண்றதுக்கு மிகப்பெரிய எதிர்நீச்சலா இருந்திருக்கும். ம். இப்போ உள்ள காலகட்டமும் சரி, அப்போ உள்ள காலகட்டமும் சரி, அதாவது ஒரு பெண் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா, மொத்த பழியத்துக்குமே அந்த பெண் மேல தான் போடுவாங்க. நான் வந்து அந்த பையன் ஆம்பளை பையன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லி இப்பயும் அது நடந்துகிட்டு இருக்குங்கிறப்போ, இந்த எப்படி பார்க்குறீங்க? இந்த சொசைட்டி எப்படி பார்க்குறீங்க? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. ம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விஷயத்துல எல்லாருக்குமே உண்மை தெரியும். ம். ம். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆம், இப்போ ஐ டோன்ட் திங்க் ம். தட் கேட் அர்லியர் இருந்தது. ம். அர்லியர் இருந்தது வாழா வெட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் இருந்துச்சு ம். இல்லையா? இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஓ சரியில்லையா, ஓகே ம். அவ வெளியே வந்துடுறது தான் பெட்டர், அங்கே இருந்து கஷ்டப்படுறதை விட அப்படின்னு நினைக்கிற மாதிரியான உங்களுக்கு அந்த வார்த்தை வந்திருக்கா? சமூகமா. வாழா வெட்டி வந்திருக்கா? வாழ வெட்டி எனக்கு வரல. ஓகே ஓகே மேம். ம். நான் சேஃபா இருந்தேன் அப்படின்றது தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பட் இப்பயும் வந்து நீ ஒரு ஆக்டர், நீ வந்து டைரக்ட் பண்ண ஆசை அவ்வளோ இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ கூட சில வேலைகள் பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு அம்மாக பண்ணிருக்கீங்க. அப்படிப்போ நிறைய பேர் வந்து இப்போ ரகுவரன் சார் என்ன பண்ணுறாரு, அப்படி மாதிரி எப்படி இருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கா எனக்கு ஒரு நாள்? என்னை பற்றி கேளுங்க, நான் பண்ண சாதனையை கேளுங்க அந்த மாதிரி. கரெக்ட். அதனால தான் இப்போ ஆ. நான் கூட வந்த உடனே நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் பண்ணியிருக்கிற இந்த வேலையை பற்றி கேளுங்க அப்படின்னு தான் ஒரு வார்த்தை வச்சேன். ம். ம். ஏன்னா நான் 52 வருஷமா இந்த ம். இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். 7 வருஷம்தான் ரகுவரன் அப்படின்ற ஒரு மனிதரோட என்னுடைய வாழ்க்கை ம். இருந்தது. அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் மை ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட் ம். அண்ட் ஃபாதர் ஆஃப் மை சன். பட் என்னுடைய திரை வாழ்க்கை நான் செஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனைத்துமே வந்து இந்த ஒரு கேள்வியில் வந்து இப்போ இந்த
தம்ப்நெயிலே வந்து அவருடைய பேர் வந்துரும். இது சுயசட் வராது மேம். இல்ல ஐம் ஜஸ்ட் சேயிங். அதுதான் போடுறாங்க. அப்ப நான் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்றது, ஐயா என்னை பத்தி கேளுங்க, அவரை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அந்த 7 வருஷம் எங்களுக்குள்ள என்ன மாதிரி இருந்தது, ஆஸ் அன் ஆக்டர் நான் அவருடைய பெரிய ஃபேன் அப்படின்றதும் நிறைய பேசியாச்சு. நான் நினைக்கிறேன் ஐ டிசர்வ் தட் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். எனக்கான ஒரு அடையாளம் எனக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றது, ஐ டிசர்வ் இட் அப்படின்றது, அதை சொல்லி தான் நான் வர்றதே. ஆனா அப்படி 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 கொண்டு வந்து அங்க நிறுத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் ஓகே. ரோஹிணி மேம் வந்து எப்போ ஒரு பட்டாம்பூச்சியா இருப்பாங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணா எங்க போனாவோ இல்லை எதை பண்ணா? சினிமா தாங்க எனக்கு. எனக்கு காலையில் அந்த மேக்கப் போடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டே. ஆக்சுவலாக நான் வந்து இந்த டைரக்ட் பண்ணுறதுக்கான போன டே கூட வந்து உட்காந்துட்டு மேக்கப் போடுவேன். ஸோ நான் நினச்சேன் எதுக்கு இப்போ மேக்கப் போடுறோம், நம்ம தான் டைரக்டர் ஆச்சே அப்படின்னு. பட் எனக்குள்ளே என்னென்னா, இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து நான் எப்போவுமே ஒரு நேர்கோட்டில் மனசை கொண்டு வந்து நிறுத்தணும். அது பிகாஸ் வி ஆர் டூயிங் சம்திங் ஸோ குட், அதில் ஒரு மேஜிக் வரணும் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ க்ரியேட்டிவ் பர்சன். அப்போ வந்து மேக்கப் போடும்போது அது ஒரு பொட்டு வைக்கும்போது தான் வந்து அது நடக்கும். அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் என்னுடைய இதுக்காக நான் ப்ரே பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரேயர்லேருந்து ஆரம்பிக்கும் அன்னைக்கு. தட் இஸ் த டே. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து டைரக்ட் பண்ணும்போது கூட மேக்கப் போட்டுட்டு ஷூட்டிங்கு போவேன் நான், வாட் எவர். ஸோ அது வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வந்து அந்த பொட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து ப்ரே பண்ணுறேன். இன்றைக்கி நடக்கிற இந்த விஷயம் நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், ஐ ஹாவ் டு பி தேர் ப்ரெசண்ட் அப்படின்னு. ஸோ அது வந்து எல்லா நாளும் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையே, என்னுடைய ஆசையே வந்து ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டைரக்டர் அப்படின்னு. அது இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது நான் நினைக்கிறேன். எந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்ச இடம் உங்களுக்கு? நிறைய இடங்கள். நம்ம வீடு தான் எல்லாத்த விட பிடிச்ச வீடு இடம். ஜப்பான் ரொம்ப பிடிச்சது எனக்கு, பாரிஸ் ரொம்ப பிடிச்சது. மேம் நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 வார்த்தையில் வந்து இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை போது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க மேம். காதல் அழகானது, காதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையே இல்லை. ஓகே சூப்பர். அது வந்து ஜாதி தேவையில்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு அதனால் நம்மளுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சண்டை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப. கம்யூனிசம் என்னது, எல்லா மனிதர்களும் ஒரு போல இருக்கணும். இந்த காற்றோ மழையோ வெயிலோ எப்படி எல்லா மனிதர்கள் மேலே ஒரே மாதிரி தான் பேஞ்சிக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கோ, இந்த இயற்கை மனிதன் மேலே எப்படி அன்பு காமிக்குதோ அதே மாதிரி நம்ம மனிதர்கள் நம்ம மேலே அன்பை காமிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் கம்யூனிசம். ஓகே சூப்பர். வந்து அம்மா அம்மா என் கூட இருந்திருக்கலாம் இன்னும். எங்கள் அம்மாவை எனக்கு தெரியவே தெரியாது, ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் இன்னி வரைக்கும். எப்படி நீங்கள் அவ்வளோ கடந்து வந்தீங்க? அப்பா வளர்ப்பில் அவ்வளோ மெச்சூர்டா புத்தகங்களும் வச்சு? இல்லை, வாட் கேன் யூ டூ, வந்து சில விஷயங்கள் நமக்கு நம்மளை மீறின விஷயம் இல்லையா. ஆனால் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம எல்லாருமே, என் கை கால் நல்லா இருக்குது, என்னால் பேச முடியுது, என்னால் சிந்திக்க முடியுது, மற்றவங்களுக்காக ஆழ முடியுது, இல்லைன்னா நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது அப்படின்றதே நம்ம வந்து பார்க்காம நம்மளை மீறினது இல்லை. இதெல்லாம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்காகவே நான் உட்கார்ந்துக்கிட்டு வருந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு என்னுடைய இந்த நிமிஷத்தை நான் வந்து ஐ எம் நாட் என்ஜாயிங் அப்படின்னா அது சரியில்லை அப்படின்றது. அதனால தான் நான் சொல்ல, இப்போ வந்து ஒரு பெரிய புயல் வருது, அந்த புயல்லையும் அந்த ஒரு இலை தப்பிச்சிருச்சுன்னா அடுத்த நாள் அது நல்லா தானே இருக்குது அந்த இலை.
அப்படிதான் சாப்பிட்டு எப்பயாவது வந்து தோணிக்கா இருந்துக்கலாமே சார். இல்ல அஃப்கோர்ஸ். அம்மா அம்மாவா? யா இருந்திருக்கலாம். அவங்க அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அவங்களுக்கே வந்து வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு இல்லாமல் போனது. அது ரொம்ப ரொம்ப எப்படி வருத்தமா. மரணம் தெரிஞ்சுக்கலாமா மேம்? நீங்க சொல்ல விருப்பப்பட்டா சொல்லலாம். ஷி ஆக்சுவலி கமிட்டட் சூசைட். ஓ. நாங்கள் 5 பேர். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு சரியான சப்போர்ட் இல்லாமல் இருந்ததுனால அவங்க அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அது வந்து எப்போவுமே நான் நினைப்பேன், சிப்பா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்படி தோணிடுச்சு அப்படின்னு. ஸோ அதனால் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டாக்யூ ட்ராமா ஒன்று பண்ணியிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் 10 டேஸில் அது ரிலீஸ் பண்ணுவேன். பேஸ்ட் ஆன் திஸ் சப்ஜெக்ட். நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம பேசணும் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது அந்த மாதிரியான டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் பேசிடுங்க, உங்களுடைய பிரச்சனையை வந்து வெளியே சொல்லிடுங்க, அப்படியே உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுக்காதீங்க. பிகாஸ் அந்த கணத்தை நீங்கள் தாண்டணும் அப்படின்றது தான் அப்படின்றது. ஸோ ஐ மேட் அ ஃபில்ம். நீங்க யாரை கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா மேம்? இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு? இல்லை அப்படின்னு கிடையாது. தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதாவது நான் இந்த மாதிரி லேபிள் போட்டு நான் பேச மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் எல்லாத்தையும் பேசிடுங்க, எல்லாருக்கிட்டேயும் போய் பேசிடுங்க, நீங்கள் தனியாக கிடையாது அப்படின்றது. எப்போவுமே உங்களுடைய கை பிடிச்சிக்கிறதுக்கு இன்னொருத்தங்களை நீங்கள் எப்போவாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது எல்லாருக்குமே வந்து ரொம்ப லோ பாயிண்ட்ஸ் வரும், எல்லா மனிதர்களுக்கும் வரும். அவங்களுக்கு பணம் இருக்குது, இல்லை பெரிய பெரிய நாட்டுக்கு அதிபர்களாக இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. பட் ஒரு மனித மனம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகுது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களால தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அவங்க அந்த மாதிரியான இடத்துக்கு போகிற போது நீங்களே உங்களுக்கு ஒரு இன்னும் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து மனசு சரியில்லை, யாருமே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம மனசு சரியில்லைன்னு யாருக்கிட்டையுமே சொல்கிறது கிடையாது. அது ரொம்ப ஒரு மூடி மறைச்சிருவோம். ஹவ் ஆர் யூனோ, ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஐ எம் நாட் ஓகே, ப்ளீஸ் சிட் டவுன் வித் மீ அண்ட் டாக் டு மீ அப்படின்னு யாருக்கிட்டையாவது நம்ம சொல்லியிருக்கோமா? அப்படி இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொருத்தங்க உங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இதெல்லாமே நான் டெசிஃபர் பண்ணி பார்க்குறேன். இந்த அம்மா வந்து 5 குழந்தைங்க இருக்காங்க. பெரியவனுக்கு வந்து 14 வயசு, சின்னவனுக்கு 3 வயசு. இத்தனை குழந்தைங்க இருக்கிற இந்த அம்மா வந்து அது டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன தோணி இருக்கலாம். அது அப்படியே ஆக்சுவலாக வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு வரும். ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. யாரையாவது நீங்கள் வந்து அந்த மாதிரியான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியும். அப்போ வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெர் இஸ் அதாவது என்ன தோணிடும்னு நினைக்கிறேன், வாட் இஸ் தி யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஏதாவது இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங்னா வந்து நீங்கள் யூ ஷுட் நோ ஹவு டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அது வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. நம்ம ஐ வாண்ட் ஹெல்ப்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, சைக்கலாஜிக்கலாக, ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, இது ஏன்னோ ப்ரொஃபஷ்னலாக கூட வந்து ஐ நீட் ஹெல்ப்னு சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பயோகிராஃபி எழுதுங்க மேம். ஏன்னா வந்து இவ்வளோ ஏற்ற இறக்கம் வந்து இருக்கிற லைஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து தேவை தான். அது நீங்கள் வந்து லெட்ஸ் see, I mean I should be able to write. அதுக்கப்புறம் அப்பாவோட மனநிலைமை என்ன ஆரம்பிச்சு? அப்பா வந்து எங்களை பார்த்து எங்களை அப்படியே ஒரு கோழி குஞ்சு மாதிரி எங்களை வந்து வளர்த்தாரு. அதனால தான் எனக்கு அப்பா வந்து அப்படி ஒரு சப்போர்ட் அவர். பட் உங்களுக்கு ஒரு ட்ராமா இருந்துச்சா உங்களுக்கு சின்ன வயசில்? இது எல்லாருக்கும் இருக்கும். எல்லா சூசைடு சர்வைவர்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து என்றைக்குமே மாறாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது வந்து வெறும் கேள்விகள் தான்.
அந்த கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. ஏம்மா அப்படின்ற என்னுடைய ஒரு கேள்விக்கு எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு பதிலே இல்லை இது வரைக்கும். ஏன்னா 3 ஆம்பளை குழந்தைங்க பிறந்தாங்க. எனக்கு பெண் குழந்தை வேணும் 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 வேணும்னு நான் பிறந்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். இப்போ என்ன வந்து உனக்கு ஞாபகம் வரலையா? இல்லை மற்ற குழந்தைங்க அப்படின்றது கூட தானே அப்படின்ற மாதிரி தான். நான் அந்த ஏம்மா என்னை விட்டுட்டு போயிட்டேன், ஏம்மா அப்படின்ற என்னுடைய கேள்வி வந்து அப்படியே தான் தொத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கணும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏம்மான்றதை விட அந்த அந்த உயிருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அது வந்து நம்ம யாருக்குமே நடக்காம, எனக்கே நடக்காம, மற்றவங்களுக்கு யாருக்குமே நடக்காம நம்மளால பண்ண முடியுமா? ஸோ தட் வாஸ் மை ஆக்சுவலாக என்னுடைய லைஃப்னுடைய எய்ம். ஏதாவது கேட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய எய்ம்னு நான் சொல்லுவேன். என்ன நடக்காம தெரிஞ்சுக்கலாமா? எதுவுமே நீங்கள் அந்த மாதிரியான இடத்துக்கு போயிடக்கூடாது. தெர் இஸ் நோ வே அப்படின்ற இடத்துக்கு எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்றது தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் பிறப்பு எடுத்துட்டீங்கன்னா வாழ தகுந்தவங்க, நீங்கள் அன்பு பொழிய தகுந்தவங்க. யூ ஆர் டு பி லவ்ட், யூ ஆர் லவ்ட். யாருமே இல்லைன்னாலும் கூட நம்ம வந்து தனியாளாக கிடையாது அப்படின்றது தான். இந்த உலகம் இருக்கு, நான் இருக்கேன். சில நேரத்தில் இந்த உலகத்துக்கு நான் இருக்கேன். தனிமையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். தனிமை இருக்குங்க. தனிமை இல்லாமல் எந்த யாரோடையும் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பெரிய குடும்பத்தில் இருக்கிற யாரை வேணும்னாலும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், தனிமை இல்லாத ஆட்களே இருக்க மாட்டேன். we are all born alone. நீங்கள் அவ்வளோ சோகமாக பேசினா கூட உங்கள் உதட்டில் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கீங்க. மேபி தட் இஸ் ஹவு நான் வந்து அதை தாண்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பி 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 அதை பற்றி பேசுறது தான் வந்து என்னுடைய பெரிய ஒரு அவுட்லெட். உங்களுக்கு அவுட்லெட் வேணும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற அந்த சின்ன காற்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுற மாதிரி யூ வில் ஹாவ் டு டூ தட் அப்படின்றது. பட் இன்னும் ரோஹினி மேம் சினிமா யூஸ் பண்ண நினச்சிருக்கீங்களா, இல்லை எனக்கு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ பியூட்டிஃபுல்ங்க. நீங்கள் வந்து தமிழில் மட்டும்தான் என்னை நீங்கள் பார்க்கறதுனால இந்த ஒரு கேள்வி தமிழ் அவங்க கிட்ட இருந்து தான் வரும் எப்போவுமே. உங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லைங்க தமிழ் சினிமா அப்படின்னு. கிடையவே கிடையாது. இஃப் யூ see for me my whole கரியர், சினிமா கரியர் அப்படி இருக்கு. அந்த கரியரில் மலையாளத்தில் எவ்வளோ அழகான படங்கள் பண்ணியிருக்கேன், தெலுங்குல இப்போ அவ்வளோ அழகான படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். தமிழில் வந்து விரலில் எண்ணக்கூடிய படங்களாக இருந்தாலும் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம்ஸ் நான் பண்ணியிருக்கிறது. பவுனு பவுனு தான் எடுத்துக்கோங்க, மறுபடியும் விருமாண்டி அண்ட் விட்னஸ். இப்பயும் இந்த விருமாண்டில் டயலாக் வரலாம் எப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அப்போ என்ன மைண்ட் செட் உங்களுக்கு? அப்போ என்ன என்ன ஐ மீன் வந்து கமல் சாருக்கு உங்களுக்கு ஒரே அளவு இருக்கும், கீழ் உங்க பிரா சைஸ் எல்லாம் கேட்பாரு அதுவா? see that is what no ஒரு கான்வர்சேஷன்ல வந்து ஒருத்தங்க உங்களை புண்படுத்தணும், இல்ல ஒருத்தர் இங்க இருந்து தெரிச்சு ஓடணும்னா என்ன யூஸ் பண்றாங்க? அது வந்து என்ன கேரக்டர் என்னன்னா வந்து விருமாண்டி கூட அப்படி பேசுறாரு அப்படின்றது தான் ஆக்சுவலி. பட் ஒரு சொசைட்டி இல்லை ஒரு ஆணினுடைய ஒரு பொசிஷனிங் அப்படி ஆயிடுச்சுன்றது ரொம்ப உண்மையா பேசியிருக்காரு. அதுல என்ன இருக்கு? நம்ம படிக்கும்போது ஓகே இது வந்து ஒரு இந்த சீன் வந்து கண்டிப்பா பேசப்படும் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு. நாங்க ரிஹர்ஸ் பண்ணோம். இப்போ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, கீழ்வெண்மணி என்ன அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு? அப்போ அதனாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்ப தெரியாது. கீழ்வெண்மணி ஏன் நான் வந்து கீழ்வெண்மணில இருந்து வந்ததை வந்து அவர் அப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பயே ஒரு டைரக்டர் வந்து அப்பயே ஒரு மைண்ட் செட் தோணு ஓகே படமா போடணும் அப்படின்னு. ஓகே கீழ்வெண்மணி வந்து மிகப்பெரிய ஒரு இது இல்லையா? நெக்ஸ்ட் பணம். பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் பணமே தான் வாழ்க்கை கிடையாது. அது எல்லாருமே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் பணம் வந்து நிறைய பேருனுடைய தேவையாக இருக்குது இன்னும் அப்படின்றது தான். உங்களுக்கு என்னைக்காவது வந்து இந்த பண கஷ்டம் வந்திருக்கா? ஏன்னா நிறைய பேர் வெளியே நினைப்பாங்கன்னா ஆக்டர்ஸுக்கு என்னப்பா பண கஷ்டம் வரப்போகுது, அவங்க போனாலே BMW காரு, அவங்க போனால் 10,000 20,000 சேலரி அப்படிம்பாங்களே, பண கஷ்டம் வந்திருக்கா? நான் வந்து சைல்டு ஆக்டர். சைல்டு ஆக்டராக ஏன் தொடர்ந்தேன் அப்படின்றதுக்கு காரணமே எங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் தான்.
அப்புறம் ஃபினான்ஷியல் ரீசனாக நடிச்சாங்கன்னா தான், ஃபினான்ஷியல்னால தான் ம். நான் வந்து தொடர்ந்து சினிமாவில் அது இதுக்கு போக முடியாமல் நடிச்சிருக்கேன். ம். முதல் ஸோ சம்பளம் ஞாபகம். பணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். ம். நான் ஸ்கூலுக்கு போகாமல் தடுத்திருக்கு படம். ஸ்கூலுக்கு போனதே கிடையாதா மேம்? 1 வருஷம் 2 வருஷம் போனேன். 2nd ஸ்டாண்டர்டு 5th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்ட் 2 இயர்ஸ். அதோட நிப்பாட்டிங்க. ஆமாம். எப்படி உள்ள நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க எல்லாமே? அதுக்கு என்ன பண்ணீங்க? தேடல் ம். தேடல். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் எம்ஏ ஃபஸ்ட் இயர் எழுதினேன். ம். ஸோ அது எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். அதை இன்னும் முடிக்கணும். மேம் எனக்கு உண்மையா நீங்க பேச பேச ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய குழந்தைத்தனத்தையே வந்து விட்டுட்டு ஃபுல் தொழிலே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆமா. ஆரம்பிச்சிங்களா? நான் குழந்தை தொழிலாளி. ஆ. ஒரு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வந்து என்ன நம்ம அந்த பருவத்தையே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி? அது வந்து யோசிச்சிருக்கேன். என்னென்ன விஷயம்லாம் ஆசை இருக்கும்? ஏன் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் பொம்மை வாங்குவாங்க. நான் வந்து சின்ன வயசுல பொம்மை வாங்கல, வாங்க விடல, வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு போல. இல்லை இல்லை, நான் வந்து நிறையா சாப்பிடுவேன். ஓகே. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன். ம். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து வந்ததுக்கப்புறம் 15 பைசா கொடுப்பாரு. ம். அப்போல்லாம் ஒரு பன்னு 15 பைசா. அந்த ஒரே ஒரு பன்னு சாப்பிட்டா பயங்கர பசியாக இருக்கும். ம். இன்னொரு பன்னுக்கு பைசா கேட்க முடியாது. ம். 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பாடு வச்ச உடனே போய் சாப்பிட்டு. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா? அதனால எனக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு வந்து சினிமாவில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக வரீங்க. படிக்காமல் இருக்கிறதுனால ஏதாவது வந்து உங்களுக்கு ஏளனமாக ஏதாவது பேசியிருக்காங்களா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்கள் அண்ணாலாம் சொல்லியிருக்காங்க, ஆ. உனக்கு எதுக்கு படிப்பு, ஆ. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறல்ல அப்படின்னு. பட் அதே அண்ணா வந்து என் தங்கச்சி பாருங்க அப்படின்னு பேசுகிறேங்க. அப்போ அந்த காலகட்டத்திலையும் எப்போவுமே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அப்படியான ஒரு இடம் தானே இருந்திருக்கு. ஸோ துரோகம் துரோகம் எல்லாம் பெருசாக நான் வந்து ஐவ் நெவர். இருந்ததில்ல. இல்லை. ஓகே. சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எப்போவுமே கொண்டாடி இருக்காங்க. அது சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு நட்சத்திரம். ஐ எம் அ ஸ்டார் இன் த ஃபேமிலி. அதனால வந்து ஐ எம் ஆல்வேஸ், எனக்கு அதுதான். ஒரு சில நேரத்தில் என்னென்னா, ஐயோ என்னை நார்மலாக பாருங்க அப்படின்ற இடத்துக்கு போவோம். அது ஒன்று தான் தவிர லைக் இன்னும் எப்போவுமே என்னை ரொம்ப ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆஸ் அ கேர்ள் சைல்டு அப்படின்றதோ என்னன்னு தெரியாது. பட் எங்கள் இதிலிருந்து சினிமாவில் சாதிச்சிருக்கிற ஒரு பெண் அப்படின்றது, சினிமாவில் நல்ல ஒரு எங்கே போனாலும் அவங்கள கேட்பாங்க, எப்போ வருவாங்க, ரோஹிணி வரும்போது எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்ல உறவு தான் எப்போவுமே. ஆனால் இப்போ ஒரு இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கீங்க. அது இப்போ இந்த கதை ஷார்ட்ஸ் அப்படின்னு இல்லை வந்து உங்களுடைய சீரியஸ் வரப்போகுது. அது எதை பற்றியே இருக்கும்? நான் நிறையா வந்து இப்போ ஷார்ட்ஸ் பண்ணுறேன், ரீல்ஸ் பண்ணேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவே எங்கெங்கேயோ திசை மாதிரி போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி இப்போ சீரீஸ்லாம் வரும்போது ஒரு மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி சீரீஸ் எடுக்க போகிறீங்க? ஸோ கதை ஷார்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஆப். இப்போ சாதாரணமாகவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது வந்து அந்த ஒரு நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்தோட அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிடுது. அப்படி இல்லாமல் அதில் நம்ம ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபோன் தான் நம்மளுடைய மிகப்பெரிய நண்பனாகவும் இருக்குது, எதிரியாகவும் இருக்கும். ஸோ பட் எனக்கு என்னென்னா வந்து எல்லாருக்குமே என்னென்னா வந்து ஒரு நிறைய டைம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், இல்லைன்னா எதுக்காகவாவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற போதோ, இல்லை நம்மளே வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும், ஒரு வேலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் மைண்ட் அப்படி வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஃபோனை எடுத்துகிட்டு ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ ஃபோன் வாட்சிங் டைம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது ஒரு 5 or 6 hours வந்து நான் சொல்கிறது வந்து மினிமம் இருக்குது. அப்போது அந்த 5 or 6 ஹவர்ஸில் வந்து நம்ம ஒரு கதையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போது இந்த வெர்டிக்கல் சீரீஸ், இது வந்து வெர்டிக்கல் சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெர்டிக்கல் வாட்ச் ஃபோனில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படின்ற போது கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கதை சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டபோது டெஃபினெட்லி ஐ ஹேட் சம் குட் ஸ்டோரிஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வேற. ஏன்னா வந்து நேரடியாக இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா
அவங்க அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? நீங்க சொல்லுங்க யாரு? அவங்க டார்கெட் ஆடியன்ஸா? ஆமா, யங்ஸ்டர்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படியே நேரடியா போய் சேரக்கூடிய ஒரு இதுவா எனக்கு பட்டுச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பா இது பட்டுச்சு. ஸோ அவங்க வந்து இது பார்க்கறதுக்கான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அவங்க இந்த கதையை பார்ப்பாங்க. இந்த கதையில நம்ம சொல்ற விதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட எனக்கு ஒரு அறிமுகம் ஏற்படுது இல்லையா? இது ஒரு நல்ல அறிமுகமா இருக்கும் வித் யங்கர் ஆடியன்ஸ் அப்படின்னு தோணுச்சு. டெஃபினெட்லி இது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, டெஃபினெட்லி. பட் பெரும்வாரியானவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற போது ஐ தாட் திஸ் வாஸ் தி பெஸ்ட் வே டு கனெக்ட் வித் தி யங் ஆடியன்ஸ். அதனால ஐ ஜஸ்ட் டுக் இட். அது லேண்ட்ஸ்கேப்லேயே பழகி போன நீங்கள் திடீர்னு போர்ட்ரேட்டில் வந்து எடுக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு அடாப்ட் ஆக எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? அது வந்து ஆக்சுவலாக ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த கதையை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இது க்ளோஸ்அப் வைக்கிறோம், இது வரைக்கும் வருது. அப்போ இது வரைக்கும் வைக்கும்போது சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் வருது அப்படின்ற போது க்ளோஸ்அப்பே வந்து ஓரளவுக்கு இது வரைக்கும் வருது அப்படின்ற போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸினுடைய டோட்டாலிட்டி இதில் ஃபுல்லாக வருது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த ஹாரிசான்டலாக எடுக்கும்போது. அந்த ஹாரிசான்டலாக எடுக்கலை அப்படின்ன உடனே வந்து நமக்கு நிறைய இது கட் ஆகுது, காஸ்ட் கட் ஆகுது. வி டோன்ட் ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் டூ மச் ஆஃப் பேக்ரவுண்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு செட்டுக்காக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரேம்குள்ளே என்ன வருதோ அது மட்டுமே பண்ணலான்னு. ஸோ அதை மட்டும் இல்லாமல் ரைட்டிங்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. பிகாஸ் நமக்கு வந்து அந்த ரைட்டிங்கில் ரொம்ப ஈர்க்கக்கூடிய விஷயங்கள், சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எழுதினாதான் அது அவங்க திடீர்னு போயிடுவாங்க இல்லையா, அவ்வளோதானே அப்படின்னு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பிடிச்ச. ஸோ இன் எவ்ரி வே இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, ஈவன் ஃப்ரேம் வைஸும் ரைட்டிங் வைஸும். ஏன் அவன் அவள் எதனால? அவள் அவன். அவள் அவன். ஆமா, ஓகே. அவள் நடுவுல இருக்கிற அந்த இஸ் ஈக்குவல் டு எல்லாரும் கண்ணுல படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் குவெஸ்டன் மார்க். அவள் இஸ் ஷீ ஈக்குவல் டு அவன் அப்படின்றது இந்த கதை. அவ நிஜமாவே அவ வந்து சொல்றா, நம்ம 2 பேரும் சமம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சொல்றா. அப்போ நிஜமாகவே அவள் சமம் ஆயிட்டாளா அப்படின்றது தான் இந்த இது டைட்டில்னுடையது. அதாவது தைலா மித்ரனுக்கு சமம் ஆயிட்டாளா, அதுதான். முதல் சம்பளம் ஆகணும் ஒரு ஹீரோனா வாங்கின முதல் சம்பளம் சின்ன வயசுல யாருக்கு தெரியும்? இல்ல முதல் ஹீரோனா வாங்கின முதல் சம்பளம் ஹீரோயினா வாங்கினது 25,000. 25,000 எப்போ ஒரு ஹை இது பாத்தீங்க? இன்னும் இருக்குல்ல, டேரக்டரா நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. ஆனா வந்து ஏன் இயக்குனர் மேல ஆசை வந்துச்சு? இயக்கம் மேல எப்படி ஆசை வந்து? இட்ஸ் பேசிக்கலி இல்ல, நம்ம படங்கள் பார்க்கும்போது நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி படங்களே பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணலாம் இல்லையா? அப்போ நமக்கு இன்னும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. என்னுடைய வாய்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன், கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இந்த கதை அந்த கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு. அப்போ நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஆசை வந்தது. எல்லாருக்குமே இருக்கு, ஒரு நடிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் நடிப்பில் பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படின்றது தான் முதல்ல ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. என்னால் ஏன் வந்து நசீருதீன் ஷா மாதிரி நடிக்க முடியல அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளாக இருந்தது. இப்போ அதை கிராக் பண்ணியாச்சு, அதை எப்படி பண்ணுறதுன்னு கிராக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொரு எய்ம் இருக்கணும் இல்லையா, அதை கிராக் பண்ணணும். இப்போ பெஸ்ட் டைரக்டர்னு பேர் வாங்கணும். தட்ஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து இப்போ உண்மையே உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிறேன். ஏன்னா இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்களே, தேடல் வந்து தொடரும் அப்படின்னு தேடிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் நான் வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா, பேசிக்கலி ஒரு டிசைன் மாதிரி நடந்திருக்கு எனக்கு. வந்து நான் வந்து பாட்டு எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரியும், அப்புறம் நிறைய புத்தகம் படிக்கிறேன், படங்கள் பார்க்குறேன். வந்து இதெல்லாமே வந்து என்னை ஒரு டைரக்டர் ஆக்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்திருக்கு. அப்படின்னா பிகாஸ் அந்த கதை ஷார்ட்ஸ்னுடைய அந்த ஸ்டேஜ் நான் ஏறுறேன் ஃபர்ஸ்ட் டைம், அது வந்து என்னுடைய மைண்டில்
எத்தனை முறை நம்ம வந்து ப்ளே பண்ணி இருந்திருப்பேன். அப்பாவின் மீசை ரிலீஸ் ஆகும்போது ம். அந்த மேடையில ஏறி நாம என்ன பேச போறேன் ம். அப்படின்றது. ஒரு மேடையும் நம்ம வந்து ஒரு டைரக்டரா ஏறும்போது என்ன பேச போறோம்? ம். என்ன இந்த மாரி இந்த கதைகள் என்னென்ன கதைகள் நம்ம சொல்ல போறோம்? எப்படி நம்ம என்டர்டெயின் பண்ண போறோம்? இது எல்லாமே தான் வந்து என்னுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கதை ஷார்ட்ஸ்ல என்னுடைய படத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, என்ன வந்து கூப்பிட்டபோது நான் அடைஞ்சது, இதுவரை நான் அடைஞ்சது இல்ல. அஃப்கோர்ஸ் ரிஷி பொறந்தது ரொம்ப ரொம்ப ம். அழகான ஒரு மொமெண்ட். பட் அதுக்கப்புறம் கேட்டீங்க அப்படின்னா, தட் வாஸ் த பெஸ்ட், ஹேப்பியஸ்ட் மொமெண்ட். ஸோ ஐ டான்ஸ்ட் அண்ட் காட் ஆன் டு திஸ் ஸ்டேஜ் ம். பிகாஸ் ஆஃப் தட். ஐ ஃபீல் லைக் டான்சிங் வென் ஐ ஃபினிஷ் அ மூவி அண்ட் தென் லைக் ஸோ என்னுடைய அப்பாவின் மீசைக்கு ஒரு டான்ஸ் இருக்கு எல்லாருக்கும். ஓகே. சூப்பர். எப்ப ரிலீஸ் ஆகுதுண்ணா? தெரியலங்க. ம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் யூனிவர்ஸ். இட் ஹேஸ் டு ஹேப்பன். ம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப காலையில ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, சலீம் இறந்துட்டாரு. ம். சலீம் குமார், மலையாள நடிகர் ஆமா, சலீம் ஆமா. குமார். ம். அவரு வந்து அப்பாவின் மீசையினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அவரது. என்னுடைய படத்துல. என் படமே வந்து அவர பத்தினது தான் ம். ஆக்சுவலா. அதுக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் முன்னாடி அவரு தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு அவர்கிட்ட நான் போய் பேசினது. அவர் வந்து என்கிட்ட இருந்து அவருக்கு பேசின சம்பளத்துல ஒரு பகுதி தான் குடுத்துருக்கோம். 5ல ஒரு பகுதி தான் குடுத்துருக்கோம். அத பத்தி அவரு கவலையே படல. அவரு வந்துட்டு, அவரு நடிச்ச விதம், அவரு நிறுத்தின விதம், சில இடத்துல நான் வந்து அவர அப்படியே விட்டுட்டேன். இதுதாங்க என்னுடைய கதையினுடைய ஒரு இதுதான் ஆன்மா ம். அப்படின்னு. அது அவர நம்பி தான் அந்த கதை இருந்தது. ஆனா, அவர் இன்னைக்கு வந்து இறந்திருக்காரு. அப்பவே ஆனா எங்க ஷூட்டிங்க்கு வரும்போதே அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ம். ம். நடந்திருந்தது. அ அப்போத்திலிருந்தே வந்து அதிகமா நான் நடிக்கிறதில்ல. ஆனா, உங்க படம் கண்டிப்பா வந்து பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாரு. அதுக்கப்புறம் நெறைய டைரக்ட்டும் பண்ணாரு. ம். படம் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாரு எப்பவுமே, "எப்போ ரிலீஸ் பண்றீங்க? எப்போ ரிலீஸ் பண்றீங்கன்னு?" ஆ நல்ல ஒரு அது ரிலீஸ் ஆயிருந்திருந்ததுன்னா, அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தருணமா இருந்திருக்கும். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் ஐ தேங்க்ட் ஹிம். படம் ரிலீஸ்ன்னு அதன் மூலமா ஒரு சொல்லக்கூடிய ஒரு தேங்க்ஸ் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பெட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு காலையில தான் வந்து அத பத்தி நெறைய பேசினேன். அது சம்மந்தப்பட்ட எல்லாரோடையும். எப்படியாவது படத்த ரிலீஸ் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப். கண்டிப்பா, கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் மேம். நம்ம கதை ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த வாட்சாத்தி நீங்க எடுத்து தியேட்டர்ல பார்த்தே ஆகணும். அந்த மாரி வந்து மிஸ் பண்ணா டச் வுட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க் யூ வெரி மச் மேம். உங்க நேரத்துக்கு மிக்க தேங்க் நன்றி. யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க. அது உண்மையா சொல்றேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. Thank you so much for asking such lovely questions and all the best to you. தேங்க் யூ. தேங்க் யூ. Title sponsors Max Gold GT Holidays presents Rohini Podcast supported by Darling Dr. Sri Verma i5 Properties.